நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வெற்றி, துளசி 2 பேருமே சேர்ந்து நம்ம ரகு இருக்காங்கல்ல, அவர வந்து வீட்ட விட்டே தொரத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க கூட வந்து அவங்க ஒய்ஃபையும் அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து துளசி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடா கேசவ், நீ கூட வந்து அப்பா மேல உள்ள பாசத்த மறந்துட்டியா? அப்பா உன்னை எந்த அளவுக்கு பார்த்துட்டாரு, அதெல்லாம் நீ வந்து மறந்துட்ட போல. அப்ப கூட வந்து உன்ட்ட காசு இல்ல. காச வந்து நீ வந்து பறி கொடுத்தப்ப கூட அப்பா வந்து வீடு கட்ட வச்சிருந்த காச கூட உன்கிட்ட குடுத்து அவர் வந்து உன்னோட கடனை எல்லாம் அடைச்சாரே, அதை எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா அதெல்லாம் இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏய் என்னடா சமாளிச்சுக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு காலி பண்ணுங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா இவங்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது துளசிக்கு. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற சோழியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இது வந்து எங்களோட வீடு, எங்களோட வீட்டில் எங்களுக்கு தான் இருக்க உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நீங்கள் வந்து இப்போ தான் வாடகை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த காலத்துல இருந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிறந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அப்பா தான் வாடகை கட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் அப்பா தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நானும் பாவம் தங்கச்சின்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பதிலுக்கு பதில் வந்து நம்ம துளசியும் அதிகமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து ஏய் நிப்பாட்டுமா, தேவையில்லை, அவங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாமல் வந்து இப்படி பேசிக்கிட்டு, வா நம்ம கிளம்பிடுவோம், பேசாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இப்படி தான்ப்பா பேசாமல் இருக்கிறதுனால தான் அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் முழுக்க முழுக்க உரிமை வந்து உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, ஃபஸ்ட்டு அவங்கள தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துளசி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ரகு வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. என்னது, நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா? இந்த வீட்டுக்கு வந்து நான் எவ்வளோ உழைச்சி போட்டிருக்கேன், நான் உழைச்சதெல்லாம் இந்த வீட்டுக்காக தான் கொட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு. இங்கே பாருங்க, என்னமோ வந்து நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டுக்காக உழைச்சி போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் கிடையாது. இந்த வீட்டுக்கு எல்லாருமே பங்கு போட்டு அவங்கவுங்க பங்கு கொடுத்து தான் இந்த வீட்டை வந்து நடத்தியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் இருந்துக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே வெளியில் போக சொன்னால் அது என்ன அர்த்தம்? தேவைன்னா இந்த வீட்டில் இருங்க, நாங்கள் இருக்க தான் செய்வோம், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து ரொம்ப ஓவராக பேசிடுறாங்க. உடனே நம்ம ரகு இருக்கார்ல, அவர் வந்து கையை நீட்டிட்டு துளசியை பார்த்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மச்சான், தேவையில்லாமல் வந்து உங்கள் ஒய்ஃபை கூட்டு போயிருங்க. தேவையில்லாமல் இவ வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. வெற்றிக்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன மச்சான், நானும் பொறுமையாக இருக்கேன், சரி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பேசி தீர்த்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் நீங்கள் என்னோடய ஒய்ஃபையை வந்து ஏன் கண்ணு முன்னாடியே கை நீட்டி பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டிங்களா? உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டு. இதுக்கு மேலேயும் வந்து என் ஒய்ஃபை வந்து கையை நீட்டி பேசுகிற வேலை இருந்துச்சுன்னா நீட்டின கையை வந்து நான் ஒடிச்சிருவேன், மச்சான் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து துளசி வந்து சாரி நம்ம வெற்றி வந்து பயங்கரமான கோபத்தில் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓ எல்லாருமே ஒன்று கூடி சேர்ந்து என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? போகிறேன், இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன், ஆனால் வந்து நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்க, யார் கஷ்டப்படுறதுன்னு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்கிறாங்க. ஏய் கவிதா, என்ன நின்றுக்கிட்டு இருக்க, போய் நம்ம துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வா, அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கே பாரு, என்னையவே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேல, இருங்க இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருங்க, எத்தனை நாள் இருப்பீங்கன்னு பார்ப்போம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் தான் இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு காசுன்னு ஒன்று தேவைப்படும், அப்போ வந்து என்கிட்ட வந்து நிற்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகு இருக்கிறது கவிதா 2 பேருமே வந்து ஏய் வாடி வீட்டை விட்டு வெளியில் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வெற்றி சாரி துளசியோட அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு திரும்பி வரத்தான் போகிறாங்க, நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க, உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்துல அஞ்சலி ஏற்கிறது நம்ம துளசி எல்லாருமே வந்து உட்கார வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.